ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா கண் திருஷ்டி பற்றி தான். நிறையா பேருக்கு கண் திருஷ்டி படுறனால உடம்பு சரியில்லாமல் போகிறது, பணம் விரயம் ஆகிறது, ஹாஸ்பிட்டல் செலவு எதுக்காக வருதுன்னு தெரியாது. ஆனால் திடீர் செலவு வருது. இதெல்லாம் எதுக்காக வருது? கண் திருஷ்டி படுறனால. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம மேலே கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகிறது தான் இந்த ஒரு பரிகாரம். புள்ளி இல்லாத பார்த்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அது 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 2 கல் உப்பு, 6 மிளகு எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அந்த கல் உப்பு இந்த எலுமிச்சம்பழத்தில் அமுக்கி வைக்கணும். சாறு வெளியே வராத மாதிரி கொஞ்சம் பார்த்து வைங்க. அதோட இந்த 3 சைட்லேயும் 3 மிளகு ஒன்று ஒன்றா பார்த்து வைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறனால கண் திருஷ்டி கோளாறு வராது, துர்சக்திகள் அப்படி நம்மளை தாக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை தாக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம் வாசலில் வைக்கலாம். இதெல்லாம் கிராமப்புறத்தில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் கிராமப்புறத்தில் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் வைக்கணும். இது மேலே நல்லா குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பும் மிளகும் தெரியாத மாதிரி குங்குமம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. உண்மையிலே எலுமிச்சம்பழம் திருஷ்டியை தாண்டி எதிர்மறையான விஷயங்களை நமது வீட்டில் அண்டவிடாது. ஆக எலுமிச்சம்பழத்தை கட் செய்து நம்ம வீட்டு வாசலில் தாராளமாக வைக்கலாம். இருபுறமும் எந்த கிழமையில் வைக்கணும்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வைப்பது மிகவும் சிறந்தது. நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அந்த நாட்கள். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மாற்றி வைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வெள்ளி வைக்கிறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இன்னொரு பழத்தை ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழம் எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணி மிளகு உப்பு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை கூட வைக்கலாம். வெள்ளி உங்கள் தோது போல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாரத்தில் வெள்ளி வைக்கிறதா வைக்கலாம், அல்லது செவ்வாய் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நம்ம வீட்டு நிலவாசலில் திருஷ்டிக்காக வைக்கிறது. குழந்தைங்க கையில் எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை தீய சக்தி திருஷ்டியை அழிக்கக்கூடிய பொருள் இது. அதனால் நம்ம குழந்தைங்க எடுத்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி குழந்தைங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் மறுநாள் காலையில் தூக்கி போட்டுருங்க. இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களால் அந்த எலுமிச்சம்பழம் நிலவாசலில் வச்சு பத்திரமா பாதுகாக்க முடியும்னா நீங்கள் வைக்கலாம். இல்லைம்மா எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குது, குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்க, விளையாடுவாங்க இல்லையா, அப்போ இதை தட்டி விட்டுருவாங்க, கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வெள்ளிக்கிழமை காலையில் வச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை காலையில் எடுத்து தூர போட்டுடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டே வரலாம். வெள்ளி செய்யலாம், செவ்வாய் செய்யலாம். இந்த 2 நாட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்களில் உங்களுக்கு எந்த நாட்கள் சரிப்பட்டு வருதோ அந்த நாட்களை பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த குங்குமம் தடவும் போது நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கல் உப்பு மிளகு அது கண்டிப்பாக வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரியாத மாதிரி இந்த குங்குமத்தை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த சின்ன எளிய பரிகாரத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.